அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, அதாவது விகிதாச்சார கணக்கு விஏஓ 2016 கேட்ட ஒரு கேள்வி ஒன்று பார்க்க போகிறோம். போன கணக்கில் எல்லாமே நம்ம ரேஷியோ சம்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாடலில் ஒரு விஏஓ சம், ஒரு எக்ஸாமில் கேட்ட சம் பார்க்க போகிறோம். A/B = 2:3 கொடுத்துருக்காங்க. B/C = 6:5 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A+B+C = 30 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, A+B+C = 30 கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2A + 3B + 4C என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா எப்பொழுதும் போலவே நாம் கணக்கு செய்ய போகிறோம். ABC எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது என்ன இருக்குது, A/B = 2:3 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, இங்கே சி இல்லை. ரெண்டாவது இதை பாருங்கள், B/C = 6:5 கொடுத்துருக்குறாங்க. இதில் B = 6, C = 5. சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணணும். இங்கே C கேப்பாக இருக்குதா, அப்போ Bயில் என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ Cயில் என்ன போட்டுக்குவோம், அந்த 3ஐயே நாம் போட்டுக்குவோம். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஏ கேப்பில் இருக்குது. அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்கிற B என்ன, 6 இருக்குது. அந்த 6ஐவே எடுத்து போட்டுக்குவோம் நம்ம. அடுத்து இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போதும் போல நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே மல்டிபிள் பெருக்க போகிறோம். சரி, 6 × 12, 6 3 18, I 3 15 அப்படின்னு போட்டுக்கிறோம். சரி, ஓகே. இப்போ நாம் இதை கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், போது மேலே A+B+C = 30 இருக்காங்களே, அதன்படி இது 3ஐயும் நம்ம கூட்டி பார்க்கணும். இது 3ஐயும் கூட்டோன்னா நமக்கு 30 கிடைக்குமான்னு பார்க்கணும். 30 கிடைக்குங்களா? நல்லா கூட்டி பாருங்கள். 12 + 18 + 15 30 கிடைக்குங்களா? கிடைக்காது. என்ன கிடைக்கும், 45ன்னு கிடைக்குது. அப்போ இது ஆன்சர் கிடையாது, இது ஏபிசி கிடையாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஒரே நம்பரால் டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். பாருங்கள், 3ஆல் டிவைட் ஆகும். ஃபஸ்ட்டு 12 நம்ம 3ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 4 3 12ன்னு கிடைக்கும். 18 6 3 18, 15 I 3 5. சரி, ஓகே. இதையும் கூட்டி பார்க்கணும். இதையும் கூட்டி பார்த்தா 30 கிடைக்குமான்னு பார்த்தா 30 கிடைக்காது. என்னென்னு கிடைக்கிது, 15ன்னு கிடைக்குது. அப்போ A+B+C 30 கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ரேஷியோ கிடைக்க வரைக்கும் நம்ம என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ இந்த 4 6 5 எல்லாம் 2ஆல் பெருக்கிக்கலாங்களா? 4 2 8, 6 2 12, I 2 10. இப்போ இது 3ஐயும் கூட்டி பாருங்கள், 30 கிடைக்கும். புரியுதுங்களா? 12 8ஐயும் கூட்டினா 20, 20 கூட 10 கூட்டினா 30. இப்போ நமக்கு 30 கிடச்சிருச்சு. 30 கிடச்சிருச்சுனாவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு அர்த்தம், ஏ கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம், சி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணலாம், அவங்க கேட்ட கணக்கில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நல்லா பாருங்கள், ஏ 8, பி 12, சி 10. சரி, ஓகே. என்ன கேட்டிருக்காங்க, 2A + 3B + 4C என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 2ஐயும் ஏவையும் பெருக்கணும். அது கூட என்ன ப்ளஸ் 3ஐயும் பியையும் பெருக்கணும், ப்ளஸ் 4ஐயும் சியையும் பெருக்கணும். அப்போ 2 கூட ஏவை பெருக்குன்னா 8 2 2 × 8, பி பார்த்தீங்கன்னா 3 × 12, சி பார்த்தீங்கன்னா 4 × 10. அப்போ என்ன கிடைக்கிது, 16 + 36 + 40 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. இதை கூட்டுற நமக்கு 92ன்னு ஆன்சர் கிடைக்கிது. இது விஏஓ 2016 கேட்ட சம்முங்க. நல்லா பார்த்துங்க, எக்ஸாம் சம்மு. அப்போ என்ன ஆன்சர், 92. அவ்வளவுதானுங்க. வெரி சிம்பிள். நம்ம ரேஷியோ சம்ஸ் ஆரம்பத்துலேருந்தே பார்க்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சம்ஸ்லாம் எப்படி போகிறதுன்னு ஈஸியாக தெரியும். நன்றி.